வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோரின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். படைப்பாற்றல் திறனுடன் கூடிய இளைஞர்கள் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரங்களுடன் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை வெளிக்கொணர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை ரஷ்யா புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணைய கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். தொடர்ந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் பரஸ்பர மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த ஊரக தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற பண்ணைசாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பினைலெப்ரின், குளோர்பினரமைன் மாலியேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களில் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த சென்னை நகரை நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் மதுரை PMஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா ஆசிரியை திருமதி ஜே அமுதாவிற்கு கிடைத்துள்ள இந்த உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்பிற்கும் அனைத்து ஆசிரியர் சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல், மாணவர் நலனில் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றுக்காக நாடு முழுவதுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் வரும் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று இவ்விருதுகளை வழங்குகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டம் வெள்ளக்கோவில் குலவணிகர்புரம் பகுதிகளில் கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த 1,36,00,000 ரூபாய் நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்றார். குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1,36,00,000 நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதேபோல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி கபரஸ்தான் அமைக்கிற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது.
கடந்த காலங்களை விட சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் தமிழகத்தில் தற்போது அதிகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்ததாக கூறிய அவர், எனினும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின மாடுகள் வளர்க்கும் ஆர்வமுடையவர்களுக்கு பவானிசாகர் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் தரமான கன்றுகள் வழங்கப்படுவதாக கூறினார். எல் நினோ பாதிப்பால் ஏற்பட்டுள்ள வறட்சியால் தீவன தட்டுப்பாடு நிலவும் சூழலில் பசுந்தீவனம் வளர்க்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, கிராமப்புற மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சியில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மதுரை சின்ன சொக்கிக்குளத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டடத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று திறந்து வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களுக்கு வயது உச்சவரம்பு நிர்ணயம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. மாணாக்கர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டுமின்றி அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக்கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவின் மூலம் நாட்டின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், மாணாக்கர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் மாயைகளை தங்கள் இயல்பு வாழ்வுடன் ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 500க்கும் மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்ப்ராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24வது நெட்சோ பின்னலாடை எந்திர கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியில் 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நவீன நிட்டிங் எந்திரங்கள், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்ப்ராய்டரி எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 100% மானியத்துடன் 60 ஸ்டால்கள் அமைத்து தங்கள் ஆடை உற்பத்தி எந்திரங்கள், தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ். தூத்துக்குடி திரேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான நாட்டுப்படகுகள் மூலமாக மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மீன் ஏலக்கூடத்தில் மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் மழை மோதியது. சீலா மீன் 1 கிலோ 1200 ரூபாய், விலை மீன் 700 ரூபாய், ஊளி மீன் கிலோ 450 ரூபாய் என விற்பனையானது. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மொரத்தூரில் 5000 பனை விதைகள் நடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 2027ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று இரவு எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.